தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சியில் இதுவரை 28,250 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி இது குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், எத்தனை நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது? வேறு என்னென்ன விஷயங்களை மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் சாம். சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமே தெருநாய்க்களால் பொதுமக்களுக்கான பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்பொழுது வரைக்கும் நாய்களுக்காக 28,250 நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நாய்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை மாநகராட்சியுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக சென்னையில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி மேயர் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில தற்பொழுது வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 28,250 நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நாய்களை பிடித்து இந்த ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துவது என்பது பெரும்பாலான மண்டலங்கள்ல சவாலான ஒரு விஷயமாக இருப்பதாக ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும், அதே போல முன்னதாக இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது ஒரு நாளுக்கு அதிகபட்சமாக ஒரு 20,000க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது மிக சிறப்பான அளவில் திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் சென்னை மாநகராட்சிகளில் 28,250 திருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.